அத்தை, கதவை எதுக்காக திறங்க. தாத்தாவும் பாட்டியும் இப்படி சத்தம் போடுறாங்க? எனக்கும் தெரியல தர்ஷினி. நானே சத்தம் கேட்டுதான் ஓடி வந்தேன். வா, என்னன்னு போய் பார்க்கலாம் வா. ராணி எல்லாரும் யாராவது எங்க இருக்கீங்களா? போறீங்க? தொடங்க. அப்பா, என்னாச்சு? தாத்தா, என்னாச்சுப்பா? யாரும்மா என்னாச்சு கதவை தாத்தா? சாத்துனது? தெரியல தாத்தா. என்னதாங்க நடக்குது நம்ம வீட்ல? ஏய், ராணி ராணி கதவு தோற. ராணி அப்பா, மேல சித்தார்த் குரல் தானே? அம்மா, சித்தார்த் ரூம்ல சத்தம் கேக்குதுமா. சித்தார்த் ரூம்ல யாரோ பூட்டிருக்காங்க போல. நான் போய் பார்த்து வாங்க, வந்துறேன். போய் பாரு. வரேன். அம்மா தர்ஷினி, நீ பதுரும் போய் பாருமா. வெளியால யாரோ வீட்டுக்குள்ள வந்த மாதிரி தெரியுது. போம்மா போய் பாரு. சரிங்க தாத்தா, நான் போய் பார்க்கறேன். என்ன அஞ்சல் இது? என்னங்க? அம்மா போட்டீங்க இப்படி எல்லாம் நடக்குது. எங்க வர, வர, இங்க நான் பேசாம அந்த இச்சாதாரி என்ன பண்ணுதுன்னே தெரியலையே. அப்போ என்னோட பிளான் எல்லாம் முக்கியன்னு சொல்லாம சொல்றீங்களா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லல தமன்னா. அந்த இச்சாதாரி இங்க வந்தது, இப்படி பண்றது, இதுக்கெல்லாம் காரணமே நீதானே. அது மட்டுமா, அந்த பொம்மையே நீ இல்லாம பண்ணிட்டியே. அது மட்டும் என்ன சும்மாவா? நீ உன் உயிரிய பணை வச்சுல அதை பண்ண. பேசாம நம்ம ரூம்க்கே போய் நம்பூதிரிக்கு ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதா. பாப்பா, வயிறு வர என்னவோ பண்ற மாதிரி இருக்குது. ராணி, இப்ப நீ ரொம்ப பதட்டமா இருக்க. இப்போ உன்னோட மனசு ரொம்ப நெகட்டிவான விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த பிரபஞ்சம் நமக்கு சில விஷயங்களை இண்டிகேட் பண்ணும். அதை கூர்ந்து கவனிச்சா நடக்க போற விஷயத்த முன்னாடியே கெஸ் பண்ணி அதை தடுத்து நிறுத்த முடியும். என்னது இந்த வாட்ச் வேற என்னென்னமோ சொல்லுது. ஒருவேளை இந்த வாட்ச் சொல்ற மாதிரி இந்த பிரபஞ்சம் நமக்கு என்னத்தையும் உணர்த்த ட்ரை பண்ணா, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அக்காவே வந்து அதை தடுத்திருக்குமே. அக்கா வந்து எதுவுமே சொல்லவே இல்லையே. ராணி 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 அக்கா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சே. ஐயோ, இது கனவா நனவா? அப்போ இந்த வாட்ச் சொல்ற மாதிரி இந்த பிரபஞ்சம் என்னாண்ட ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு சொல்ல வருதா? சரி சரி, முதல்ல கீழே போலாம். யாரது? அண்ணி, அண்ணி, என்ன நீ பண்றீங்க? அப்பா விடுங்க அண்ணி. ஐயோ, விடுங்க அண்ணி. அண்ணி விடுங்க, சொல்றல விடுங்க அண்ணி. அண்ணி சொல்றத கேளுங்க அண்ணி. விடுங்க அண்ணி. அண்ணி, என்னம்மா பண்றீங்க? ராணி, ராணி, ராணி ராணி என்னம்மா என்ன பண்ற? பண்றீங்க? கதவை தோறங்க. சித்தார்த், அத்தை அத்தை, கதவை யார் லாக் பண்ணாங்க? தெரியல சித்தார்த். அப்பா ரூம் கதவு சாத்திதான் இருந்துச்சு. ஓ, அதுக்காக தான் தாத்தா கத்துனாரோ? ஆமா சித்தார்த், அண்ணனோட ரூம்ல இருந்து தர்ஷனோட குரல் கேக்குற மாதிரி இருக்கு. நான் போய் பாக்குறேன். ஆமா, ராணி எங்க? நான் முழிச்சு பார்த்தப்பயே அவளை காணோம் அத்தை. நீ முதல்ல போய் ராணியை தேடு சித்தார்த். நான் கீழே போய் பாத்துட்டு வரேன். ஓகே அத்தை. பத்து விடுமா. ஐயோ பத்து. அண்ணி விடுங்க அண்ணி. அண்ணி சொன்னா கேளுங்க, விடுங்க அண்ணி. ராணி சொன்னா விடுங்க கேளு. அண்ணி. ராணி ராணி அண்ணி, வேண்டாமா? சொன்னா கேளுங்க, ராணி விடுங்க அண்ணி. சொன்னா கேளு. கேளுமா, ராணி. ராணி ராணி வேண்டாமா? ராணி எதுக்கு இந்த நேரத்துல அண்ணன் ரூமுக்கு போனா? சரி, வாங்க போய் பார்க்கலாம். ஐயோ பத்து. ராணி ராணி சொன்னா கேளு. விடு. வேண்டாம் விடு. விடு. அண்ணி. என்ன பண்றீங்க? அண்ணி வேண்டாம் அண்ணி. விடு. அண்ணி, ராணி. விடுங்க அண்ணி. ஏய், ஏங்க. அண்ணி, ஏய். ஏய்
ஒண்ணும் ஆகல ஐயோ பத்து 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 என்னாச்சுப்பா? உனக்கு ஒண்ணு இல்ல அப்பா. ஒண்ணு இல்ல தண்ணி கொண்டு வா சீக்கிரம் போ. பத்து பத்து, உனக்கு ஒண்ணு இல்லடா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல குடு நீயே குடு அப்பா. மெதுவா குடு டேய் மனோ, லாரா நம்ம கிட்ட சொன்ன மாதிரியே ஏதோ பெருசா பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம்மா ஆனா அது என்னன்னு தெரியலையே. ஒருவேளை அது என்னன்னு தெரிஞ்சா நாம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல. ம்ம். ரெண்டு பேரும் பெருசா பண்ணி கிழிச்சிருவோம் பாரு. நாம அங்க போகாம இருக்கிறதாண்டா நல்லது. அவளே நம்மளை விட கச்சிதமா பிளான் போடுறது மட்டும் இல்லாம சூப்பரா செயல்படுத்துறான். என்ன நடக்குதுன்னு சும்மா வேடிக்கை பார்ப்போம். ம் சரி சரி. வா வா வா. ராணி ஏன் இப்படி பண்ண? என்ன ஆச்சு அவளுக்கு? தாத்தா ஆ? என்னாச்சு? ஏன் கத்துனீங்க? அம்மா, அண்ணனுக்கு என்னமா ஆச்சு? அண்ணன் எப்படி இருக்காரு? என்னன்னு சொல்றது சித்தார்த், நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சுப்பா. என்னன்னு சொல்லுங்க தாத்தா. எங்க இந்த தாடிகாரனை காணோம்? தாடிகாரா, யோ தாடிகாரா. ராணி, வந்திருக்கிறது பொண்ணே இல்ல, அது இச்சாதாரி. அதை என்னால உன்கிட்ட நேரடியா சொல்ல முடியல. இப்ப அது உனக்கும் சதி வேலையை விரிக்க பாக்குது ராணி. ராணி, உன்னை என்னால தடுக்க முடியல. நான் சொல்றது உனக்கு கேட்கல, அதுதான் விதியா? இது வேற, இன்னும் அதே மாதிரி ஏதோ பதட்டத்தோடவே நீந்தினே இருக்குது. இது அந்த சாவித்திரி அம்மா குரல்ல? எதுக்காக இப்படி சத்தம் போட்டு இருக்கிறாங்க? என்ன அத்தையோட குரல் கேக்குது? அப்போ அக்கா கீழே போயிட்டாங்களா? தமன்னா ஏதோ நடந்திருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆமா சித்தப்பா, நம்ம போய் எல்லாரும் பார்த்துட்டு போலாம் வாங்க. ஆ, ஓ, தமனா, உன் மாமனார் ரூம்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். எல்லாரோட சத்தமும் கேக்குதே. வாங்க என்னன்னு பார்க்கலாம். எப்பா இது உலக மகா நடிப்புடா சாமி. இந்த மாதிரி நடிப்பை நான் எங்கேயுமே பார்க்கல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நம்மள கூப்பிட வந்திருக்கு பாரு. தமன்னா இதை எங்க இருந்து தான் பிடிச்சாலோ தெரியல. வா. ஆ, வாங்க. வா. என்ன மாமா ரூம்ல தான் சத்தம் கேக்குது, எல்லாரும் அங்கதான் இருக்கிறாங்க பொழுது. என்ன தாத்தா சொல்றீங்க? நீங்க சொல்றதுனால நம்பவே முடியல. ஏய், ராணி எப்படி? ஆமா சித்தார்த், கண்ணால பார்த்து என்னாலே நம்ப முடியலையப்பா. என்ன தர்ஷினி, தாத்தா இப்படி சொல்றாரு? தாத்தா சொல்றது உண்மையா? இல்லனா அண்ணி வந்து என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. வா, பாருங்க பாருங்க பாருங்க. கீழே நான் ராணிய வசியம் பண்ணி உங்க ஹஸ்பண்ட கொல்ல ட்ரை பண்ற மாதிரி பண்ணிட்டேன். இப்போ எல்லாருமே அதை பார்த்துட்டாங்க. ஆனா ராணிக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்ததாவே தெரியாது. தர்ஷினியும் தாத்தாவும் வந்ததால நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். நீங்க இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க, ராணிக்கு இப்படி பைத்தியக்கார பட்டம் கட்டணும்னு. நீங்க போய் இத வச்சு ராணி ஒரு வழி பண்ணிடுங்க. நான் அங்க போய் தமனாவை கூட்டிட்டு வந்தேன். சூப்பர், சொன்ன மாதிரியே செஞ்சுட்டீங்க. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நான் பாத்துக்கிறேன், கவலை விடுங்க. நீங்க போய் தமனாவை கூட்டிட்டு வாங்க, நாங்க கீழே போறோம். டேய், டேய், வாடா போ கீழே. மா, இது வரைக்கும் எல்லாம் கரெக்டா நடந்திருக்கு. சூப்பர், நாம நினைச்சதை விட ஒரு படி மேல பண்ணிட்டாங்க. என்ன தாத்தா, என்னத்துக்கோசரம் எல்லாரும் இந்நேரத்துக்கு மாமா ரூம்ல இருக்கிறீங்க? என்ன தாத்தா, நான் கேட்டுனே இருக்கிறேன், பேசாம அமைதியாவே இருக்கீங்க. பாட்டி நீங்களாச்சும் சொல்லுங்க. சித்தி நீங்களாச்சும் சொல்லுங்க, என்னாச்சு? ஐயோ தர்ஷினி, நீயாச்சும் சொல்ல.
கேட்டுனே இருக்கிறேன்ல, எல்லாரும் இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? மாமா, என்ன ஆச்சு உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி நந்தா மாதிரி யாராச்சும் உங்களை கொல்ல பார்த்தாங்களா மாமா? மாமா என்னதான் மாமா நடந்துச்சு? அது ராணிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலம்மா. தாத்தா இவ நம்ம பத்துவ கத்தி எடுத்து கொல்ல பார்த்தாமா. ஐயோ என்னங்க, உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? சாவித்ரி பதறாதம்மா, அம்மா. ஒண்ணும் ஆகல. என்ன சொல்றீங்க? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காளே இவ. இது போதும் லாரா, இத வச்சு அந்த ராணிய நார கிழிச்சு தொங்க விடுறேன் பாரு. என்ன தர்ஷினி, தாத்தா என்ன சொல்றாரு? நீயும் இங்க தானே இருந்த, நீ சொல்லு தர்ஷினி. அண்ணி அது வந்து இல்ல அண்ணி, அது வந்து ஏன் அஞ்சல, ராணிக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலையா? அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. ராணி இப்படிலாம் பண்ற பொண்ணு இல்லைங்களேங்க. ஆமா, அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு அவளை ஏதோ பண்ணி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்க. உண்மையிலேயே நீங்க சூப்பர் தாங்க. உண்மையிலேயே நீங்க சூப்பர் லேடி தாங்க. நான் கேட்டுனே இருக்கிறேன், எல்லாத்தையும் கேட்டு பேசாமலே இருந்தா என்ன அர்த்தம்? அதான் சொல்றல என்ன, அப்புறம் ஏதோ பெருசா தெரியாத மாதிரி கேக்குற. பண்றதையெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இங்க வந்து நின்னு நாடகமானா என்ன அர்த்தம்? என்ன எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இத பாருங்க, வாய் இருக்குதுன்னு கண்டதையும் பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், ஏய் ராணி கோவப்படாத. அவங்க தான் ஏதோ உளறாங்கன்னா நீ கொஞ்சம் அமைதியா இரு. இந்த மாதிரி நேரத்துல கோவப்படாத ராணி. யோ, பேசாம போயிரு. ஏய் இந்த நேரத்துல நான் டென்ஷன் ஆக கூடாதுன்னா வேற என்னதான் பண்றது? இவங்க பேசுறத கேட்டு நான் பேசாம போணுமா? நான் என்னத்துக்கு எப்படி ஒரு வேலையை பார்க்க போறேன்? நானே மாமாவை யாராவது எதுனா பண்ணிருவாங்களோன்னு உள்ளுக்குள்ளார பயந்து நிறுகிறேன். ஏய், சும்மா நடிக்காதடி. தமன்னாவோட ஃப்ரெண்ட் அப்பவே சொன்னாங்க. அப்ப கூட நாங்க பெருசா நம்பல. ஆனா இப்ப பார்த்த தானே தெரியுது. ஆமா ராணி, நீ இது தெரிஞ்ச செய்யல. உனக்கு உள்ள இருக்கிற வியாதி உன்னை அப்படி செய்ய வச்சிருக்கு. ஹேய், சான்ஸ் கச்சிச்சுன்னு எல்லாரும் என் பக்கமா திரும்புறீங்களா? நான் என்னத்துக்கிட்ட ஏன் மாமாவை கொல்ல பாக்கணும்? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்ல பாப்போம். இங்க பாரு ராணி, உனக்கு இருக்கிற வியாதிக்கு நீ எங்க அப்பாவை மட்டும் இல்ல, யாரை எப்போ என்ன பண்ணுவேனே தெரியாது. அந்த மாதிரி வியாதி உனக்கு வந்திருக்கு. ஏய், ஏய், சும்மா சும்மா எவ்வளோ ஒருத்தி சொன்னான்னு அத்தே சொல்லுன்னு இருந்தீங்கன்னா, அதுவும் இல்லாம அதை வர புடிச்சிக்கின்னு எல்லாருமா சேர்ந்து எனக்கு பைத்தியக்காரி பட்டத்தை கொடுக்க பாக்குறீங்களா? என் மேல பழி போடணும்னு பாக்குறீங்களா? சித்தார்த், ராணி ரூமுக்கு விட்டு போப்பா. அவ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். என்ன மாமா, அவ இவரை கொல்ல பாத்திருக்கா. இத நீங்க தர்ஷினி எல்லாரும் தானே பாத்தீங்க. இப்ப அதையே நாங்க சொன்னா அவளை ஒரு கேள்வி கூட கேட்காம அவளை கூட்டிட்டு போக சொல்றீங்க. பாவம், வாயும் வயிறுமா இருக்காள் தான் நான் பேசாம இருக்கேன். ஆனா அதுக்காக அவ ரொம்ப தான் பண்றா. இத பாருங்க, நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன். ஆனா என் புருஷனுக்கு ஒண்ணுனா என்னால அதை தாங்கிக்கவே முடியாதோ. மச்சான், ஏய் ராணி, லாரா கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. உனக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு நோய் இருக்கு. அதோட பேரு என்னமோ சொன்னாங்க. அந்த நோய் இருக்கு. ராணியை பத்தி எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவ அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டா. அந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியமே அவளுக்கு இல்ல. என்ன தாத்தா, இதுல ஏதோ நடந்திருக்க. நீங்க பார்த்தது ராணி தானா? ராணி மேல உன் அளவுக்கு எனக்கும் பாசம் இருக்குப்பா. இப்ப நானும் அவளை எதுவும் சொல்லக்கூடாது. இங்க என்ன நடந்துச்சுன்னு ராணிக்கே தெரியலப்பா. பாவம், ஏதோ மனசளவுல அவளுக்குள்ள ஏதோ நடந்திருக்கும் போல. ஐயோ தாத்தா,
நான் இவ்ளோ நேரம் மொட்டை மாடியில தான் இருந்தேன். போன் கூட பாருங்க, நம்புறதுக்கு தான் நான் போன் ட்ரை பண்ணிருந்தேன் பாருங்க. ராணி நாங்க எல்லாரும் இவ்ளோ தூரம் சொல்றோம், ஏன் நம்ப மாட்டேங்கிற? சித்தார்த், லாரா சொன்ன மாதிரி ராணிக்கு அந்த நோய் இருக்கிறது கன்ஃபார்ம் தான். தமனா ப்ளீஸ். அவளை நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காமி. அதுவும் வேற அவ வாயு வயிறுமா இருக்கா. இல்ல அதனால அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு கூட ஆபத்தாயிடலாம். டேய், என்னம்மா நீ? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பல்லார்னு ஒண்ணு வச்சேன்னு வச்சுக்கோ, 32 பல்லும் கலண்டுரும் சொல்லிட்டேன். ராணி, என்ன? ராணி. ராணி உனக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கு, கொஞ்சம் அமைதியா இரு. ஷீ, ஆவுனா இது வேற. ராணி ராணி சரி, நீ வா போலாம். நீ நார்மலா தான் இருக்க. இங்க என்னமோ நடக்குதுன்னு தெரியுது, அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீ வா. இங்க இருக்கிறக்க உனக்கு ப்ரெஷர் தான் அதிகமாகும். நீ வா முதல்ல. அண்ணி, வா. நீங்க இந்த வாட்ச் ரொம்ப நேரமா கட்டிட்டு இருக்கீங்களா? தாடிகாரன் தூங்கும் போது கூட இத கட்டின் படுக்க சொல்லி இருக்கிறான். அதனால எப்பவுமே கட்டின் தான் இருக்கிறேன் தர்ஷினி. ஏன் தர்ஷினி, இதுலயும் ஏதாவது பிரச்சனையா சொல்லு. ஏய், கையில இருக்கிற வாட்ச் வச்சு தர்ஷினி பாயிண்ட் பிடிக்க பாக்குறா. அது எல்லாரும் யோசிக்க வைக்கும். நீ அவள அந்த பாயிண்ட் பேச வைக்காத. விடுங்க நீ. ஐயோ விடுங்க நீ. அண்ணி விடுங்க சொல்றல. விடுங்க நீ. அண்ணி சொல்றத கேளுங்க. அண்ணி விடுங்க நீ. அண்ணி. தாத்தா, நம்ம அப்ப பாக்கும்போது அண்ணி கையில வாட்ச் இருந்த மாதிரி இல்லையே. வாட்ச் இல்லையா? வாட்சை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே. நாங்க எங்க உயிர் போற விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம். நீ என்னடானா வாட்ச் அது இதுன்னு உடலிட்டு இருக்க. இது ஒரு பிரச்சனையா? அவளே என்ன பண்றோன்னு தெரியாம சுயநினைவு இல்லாம பண்ணிருக்கா. நார்மலானதுக்கு அப்புறமா கூட வாட்ச் கட்டிருக்கலாம்ல. ராணி நீ வா, நம்ம ரூமுக்கு போலாம். நீ இதை பண்ணியிருக்க மாட்டேன்னு நாங்க நம்புறோம். வா நாம போலாம். மராணி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ போமா, ரெஸ்ட் எடுமா. ஆமா ராணி, இங்க பாரு, நீ வாயும் வெறுமா இருக்கம்மா. இந்த நேரத்துல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். போய் ரெஸ்ட் எடு. ராணி, உன்னை பத்தி எங்களுக்கெல்லாம் தெரியாதா? நாங்க எப்படி இதை நம்புவோம்? நீ போமா, நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். ஆமா அண்ணி, இதுல ஏதோ நடந்திருக்கு. நம்ம அதை பத்தி காலையில பேசலாம். நீங்க இப்ப போய் படுங்க அண்ணி. ஷோ, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியலையே. எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டீங்கல்ல? ராணி யோ, நீயாச்சும் என்ன நம்பியா? நான் இம்மா நேரம் மொட்டை மாடல தான் இருந்தேன். சரி, நான் நம்புறேன். நீ டென்ஷன் ஆகாத. நீ வா போலாம். வா. ராணி மேல எல்லாருக்கும் டவுட் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டீங்க. சரி சரி, எல்லாரும் போய் படுங்க. வதோ, பயப்படாதப்பா. பயப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம். ஒண்ணும் இல்ல. பாத்துக்கோங்கப்பா. கமனா, முதல்ல அவங்கள போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லு. பாவம், இந்த விஷயத்துல அவங்க தூக்கமும் கெட்டு போச்சு. சரி. வாங்க. ராணி எனக்கு புரியுது, நீ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க. இந்த வீட்டில் இருக்க நாங்க எல்லாருமே ஊ பக்கம் தான் நிற்போம். அதுலேயும் முக்கியமா நான் எப்பவுமே ஊ பக்கம் தான். யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். புரியுதா? யோ, சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்கோசம் இப்படி எல்லாம் பேசின்னு இருக்காத. இல்ல ராணி, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? நீ அவரை ரொம்பவே கேர் எடுத்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்க. அவருக்காக எத்தனையோ தடவை என்கிட்டயே சண்டை போட்டிருக்க. அதெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப தர்ஷினி கூட சொன்னான்ல, நீ வாட்ச் கட்டியிருக்கன்னு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குமோன்னு எனக்கு குழப்பமா இருக்கு. ஆமா,
தர்ஷினி சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா வீட்டுக்குள்ள என்னென்னமோ நடக்குதுங்கிறது தான் உண்மை. அந்த பொண்ணு வேற திடீர்னு காணாம போயிட்டா. அவ எங்க போனா, என்ன ஆனா ஒண்ணுமே புரியல. ஒரு விவரமும் தெரில. அப்பால அந்த மீனை மாமா ரூமுக்குள்ள இன்னத்துக்கோசரம் போச்சு, யார் அதை அங்க எத்தனை போய் வச்சாங்கன்னு தெரில. நடக்கிறது பூராவே தப்பாவே நடக்குது. சரி, இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு தாடிகாரம் போனதுக்கு அப்பால அக்கா வாண்டதான் கேட்கணும். அப்பதான் இந்த வீட்டுக்குள்ளார என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு நமக்கே தெரிய வரும். சரி சரி, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குது, நான் போய் பாத்துக்கிறேன். ராணி ரொம்பவே டென்ஷனா இருக்கா போல இருக்கு. அவ டென்ஷனை குறைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சாகணும்.